நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய திறனறி தேர்விற்கு ஆர்வத்தோடு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சோர்வில்லாமல் தொடர்ந்து உற்சாகத்தோடு படியுங்கள். வெற்றி நமதே. திருக்குறள் பகுதி 3வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இதில் ஒழுக்கம் உடைமையில் கொடுத்துருக்குறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்குமே சிறப்பை தரக்கூடியது. சரி, இந்த திருக்குறளில் எந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஒன்று, இந்த சீர்களை மாற்றி கொடுத்து அதை ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்பாங்க. இன்னொன்று, இந்த சீர்களில் ஏதாவது ஒரு வார்த்தையை இல்லாமல் அது என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ எல்லா திருக்குறளையும் கட்டாயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாட குறள் மட்டும் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்கே பொறுத்தளவுக்கு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவாங்க. அந்த ஒழுக்கம் தவறுபவர்கள் என்ன செய்கிறாங்க? எய்தக்கூடியத, அதாவது அடையக்கூடாத ஒரு பழியை அடையக்கூடியதாக என்ன செய்யும்? நேரும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒத்து வாழ தெரியாதவர்கள், உலகம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு இயைந்து வாழ தெரியாதவர்கள், பல கற்றும் பல நூல்களை கற்று மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கல்லாத அறிவில்லாதவராகவே கருதப்படுவார். எப்பொருள் எத்தன்மை தாயினும், இதனுடைய அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மெய் உணர்தல். இது 36வது அதிகாரம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எப்படி எந்த நிலையை உடையதாக இருந்தாலும், எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அதனுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்வதுதான் அறிவு. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமும் கெடும் நோய். காமம் பிற பொருளின் மேல் ஆசைப்படுவது, ஆசை. வெகுளினா கோபம், மயக்கம்னா எதுவுமே தெரிஞ்சுக்காம எதை எடுத்தாலும் ஒரு ஐயம்ங்கிறத விட எதுவுமே எல்லாத்துலேயும் ஒரு தடுமாறும் நிலை. இந்த மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரக்கூடிய துன்பம் எல்லாமே என்ன செஞ்சிடும்? அழிந்துவிடும். துன்பம் அப்படிங்கிற நாமம் கெடும் நோய். அதனால் துன்பம் அப்படிங்கிற நோய் நம்ம விட்டு என்ன செஞ்சுவிடும்? நீங்கிவிடும். அடுத்ததாக 45வது அதிகாரமாக இருக்கக்கூடிய பெரியோரை துணை கூடல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அரியவற்றுள்னா கடினமானவற்றுள் எல்லாம் கடினமானது எது அப்படின்னா பெரியவர்களை பேணி தன்னுடைய உறவினர்களாக தன்னுடைய சொந்தக்காரர்களாக வைத்து மதித்து பாதுகாத்து கொள்வது, துணையாக்கி கொள்வது தான். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை இல்லா, ஒருத்தன் தவறு செய்யும் போது அந்த தவறை கண்டித்து திருத்தக்கூடியவர்கள் தான். அப்படி இல்லாமல் இடித்து கூறக்கூடிய பெரியவர்கள் யாருமே இல்லாமல் ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மன்னன் ஒரு பாதுகாப்பு இல்லாத மன்னன். ஏன்னா அவனுக்கு எந்த பகைவருமே தேவையில்லை. அவனுடைய செயல்களை அவனை என்ன செய்துவிடும்? அழித்துவிடும். பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். தான் ஒருவனாக நின்று நிறைய பேரை பகை கொள்ளலின், நிறைய பேருடைய பகையை மேற்கொள்வதை விட பல மடங்கு தீமையை தருவது என்னது? நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். அதாவது ஒருத்தனா நின்று நிறைய பேர் பகைவர்கள் இருக்கிறாங்க, அந்த பகைவர்கள் எல்லாத்தையும் இவன் ஒருத்தனே சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலைமையை விட மோசமான நிலைமை எதுவா? தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்லவருடைய நட்பை இழந்து கொள்வது. அதனால நல்லவங்க யாருன்னு தெரிந்து அவர்களுடைய நட்பை என்றைக்குமே எந்த சூழல் எப்படி வந்தாலும் அதை கைவிட்டு விடாத நிலையில நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அடுத்து கொடுங்கோன்மை 56வது அதிகாரம். வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. வேலோடு ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது எப்படி அப்படின்னா, வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செஞ்சு மக்கள்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்க உடைமைகள்லாம் வழிப்பறி செய்து பறிப்பதற்கு சமமானது. அப்போ ஒரு அளவோடு தான் வரியானது விதிக்க வேண்டும். அப்போ வரி அதிகமாக விதிப்பதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா வழிப்பறி செய்பவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பாருங்க, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இப்போ தன்னுடைய நாட்டில் நிகழக்கூடிய எல்லா விதமான நன்மை தீமைகளையும் ஒவ்வொரு நாளும் அரசை ஆராய்ந்து முறையான ஆட்சி செய்யாத மன்னன், அதுதான் முறை செய்யா மன்னவன். செய்யா அப்படின்னு வந்திருக்குன்னா அந்த செய்யாதன்னு வந்திருக்கணும். இங்கே செய்யா அப்படின்னு வந்திருக்கிறதுனால அந்த குறைந்து வந்திருக்கிறதுனால இதுக்கு வரும்போது எதுக்கு இலக்கண குறிப்பு கேட்கும்போது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு அங்கே என்ன செய்யும்? வரும். இப்போ அந்த மாதிரி முறை செய்யாத அந்த மன்னவன் தன் நாட்டை என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கிறான், அல்லது அந்த நாட்டை இழக்க நேரிடும்.
கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பார்வை, நாம் ஒவ்வொருவரை எந்த கண்ணோட்டத்தில் நோக்குகிறோம் அப்படிங்கிறது. பண் என்னாம் பாடற்கியை வின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாடலோடு அந்த இசை பொருந்தி இருக்கணும். இசையும் பாடலும் வேற வேற கோணமா இருந்துச்சுன்னா அது என்னது, அந்த இசையாலோ பாட்டாலோ ஒரு பயனும் இல்லை. அதுபோலதான் கண் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அந்த கண்ணில் என்னது இருக்கணும் அப்படின்னா இரக்கமானது இருக்க வேண்டும். அதுதான் கண் என்னாம் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா நம்மளுடைய கண்களில் மற்றவர்கள் மேல் ஒரு அன்பு, ஒரு இரக்கம், கருணை இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கண்ணே கிடையாது அப்படிங்கிற கருமம். இதுல வந்திருக்கக்கூடிய அணி எதுனா எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போல, போன்ற, ஆகிய, அன்ன, தற்று போன்ற ஓம உருபுகள் மறைந்து வர்றதுதான் என்னது இந்த எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓம உருபுகள் வெளிப்படையாக வருவது ஓமை அணி. இங்க என்னது, அதுபோல பாடலுக்கு எப்படி இசையும் பாடலும் இயைந்து வர வேண்டும், அப்படி வரவில்லை என்றால் அதுபோல கண் என்றால் கண்ணில் இரக்கம் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அது கண்ணு கிடையாது. இப்படி அந்த அதுபோலங்கிற ஓம உருபு இங்க மறைந்து வந்திருக்கு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்திவ்வுலகு. நடுவு நிலைமை, கடமை தவறக்கூடியவர். கர்மம் அப்படின்னா கடமை, கடமை தவறாமல் இரக்கம் கண்ணோட வல்லவருக்கு, இரக்கம் காட்டுபவருக்கு உரிமை இந்த உலகமே சொந்தம் அப்படின்னு சொல்றார். அடுத்து பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் அப்படின்னா விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை உடைய ஒருத்தர், நயத்தக்க நாகரிகம் உடையவர்கள், மற்றவர்கள் விரும்பக்கூடிய வகையில நாகரிகம் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பிறர் நன்மை கருதி தமக்கு இதே கொடுத்தாலும் நஞ்சே கொடுத்தாலும் அதனை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொண்டு உண்டு விடுவார்கள். அதுதான் நனி நாகரிகர், நஞ்சுண்டு அமைவர் நனி நாகரிகர் அப்படின்னு சங்க இலக்கியத்திலே நமக்கு என்னது இருக்கு, பாடல் இருக்கிறது. அடுத்ததாக ஆழ்வினை உடைமை. ஆழ்வினை உடைமை எத்தனாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 62வது அதிகாரம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இதில் பார்க்கும்போது வாசிக்கும் போது நிறைய மாணவர்கள் வாசிக்க பார்த்துருக்கேன். அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் அப்படிம்பாங்க, அசவாமை வேண்டும், அதாவது சோர்வடையாமை வேண்டும், அதுதான் அசவாமை அப்படின்னு. ஒருவேளை இது வரைக்கும் இப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மாதிரிவங்க சாவாமை வேண்டும் கிடையாது, உடைத்தென்று, உடைத்தென்று பிளஸ் சாவாமை, அது இது பிளஸ் அசவாமை அப்படின்னு வந்திருக்கணும். இதை உயிர்வரின் குரல் மீவீட்டோடும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் ஒற்று என்ன செய்யுது போகுது. அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து ரகரமாக வருது. அப்போ அசவாமை அப்படிங்கிறதான். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாது அப்படிங்கிற அப்படி எண்ணி சோர்வடையவே கூடாது, அந்த சோர்வே இருக்க கூடாது. அந்த செயல் சிறப்பாக அடையணும் அப்படின்னா நம்ம கிட்ட மன உறுதியோடு கூடிய முயற்சி இருந்துன்னா அதை வெற்றியாக முடித்து பெருமை தரக்கூடிய வகையில நம்ம செய்யலாம். தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இங்க தாளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி உடைய விடாமுயற்சி அப்படிங்கிற உயர் பண்பு நம்ம கிட்ட இருக்குன்னா, தகைமை உயர் பண்பு நம்மிடம் தங்கிச்சென்றால் வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னா பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற பண்பு நம்ம என்ன செய்ய முடியும், பிறருக்கு நம்மளால உதவக்கூடிய ஒரு நிலையை, ஒரு செருக்கு அப்படின்னா உயர்வான ஒரு நிலையை அடைய நம்மளால முடியும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் திருவினைனா செல்வமாக ஒரு செயலை சிறப்பானதாக மாற்றும். அப்படி முயற்சி இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்மை அப்படின்னா வறுமை, இன்மையை புகுத்திவிடும் நமக்கு. அடுத்ததாக பொறி இன்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்தால் வினை இன்மை பழி. பொறி இன்மை, பொறினா ஐம்பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஐம்பொறிகள்ல அதுல ஏதாவது ஒண்ணு பொறியின்மை ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அது எதுவுமே பழி கிடையாது, அது இழிவான செயலோ பழியான செயலோ கிடையாது. அது இல்லாம நம்ம அறிய வேண்டிய முயற்சியை அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது தான் இழிவான ஒரு செயலா என்ன செய்யும் இருக்கும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுணற்றுபவர். ஊழையும் உப்பக்கம்னா நம்ம கிட்ட எந்த ஒரு விதமான சோர்வுமே இல்லாம முழு மூச்சான முயற்சி செய்பவர்கள் செய்கின்ற செயல்கள்ல எத்தனையோ இடையூறுகள் என்ன செய்யலாம் வரலாம். அந்த இடையூறுகளை எல்லாத்தையும்
எல்லாருமே எடுத்த எடுப்பில் வெற்றி பெற முடியாது. கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா தான் அந்த வெற்றி வந்து கைகூடும். அந்த முயற்சிக்கு நிறையவே சோதனைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், தாங்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி வரும் பொழுது தான் வெற்றி நமதாக இருக்கும். அடுத்ததாக நன்றியில் செல்வம் 101வது அதிகாரம். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதுவும் பிறருக்கு கொடுக்காமலோ தானும் அனுபவிக்காமலும், துய்ப்பதுவும் கொடுப்பதுவும் அப்படின்னா பிறருக்கு கொடுக்க மாட்டான், தானும் சாப்பிட மாட்டான். இருப்பவர் அப்படி இருப்பவர் அடுக்கடுக்கா பல கோடி உண்டாயினும் அவர்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒன்று கொடுத்து அவங்க மகிழ்றதை பார்த்து மகிழணும், இல்லை தானாவது அனுபவித்து சந்தோஷப்படணும். ரெண்டுமே இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கிறதே வேஸ்ட். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எவனுக்குமே கொடுக்க மனமில்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன். மற்றவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கவே கூடாது. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாமல் இருக்கக்கூடியவன். அவனோட பண்பு என்ன அப்படின்னா, நடு ஊர்ல ஒரு நச்சு மரம் பழுத்தது போன்று. ஒரு நல்ல ஒரு மாமரம் ஒரு ஊருக்குள்ள இருக்கு அப்படின்னா அதில் பழம்லாம் பழுத்தது அப்படின்னா சிறுவர்கள்லாம் போய் பறித்து சாப்பிடுவாங்க. அதுவே வந்து ஒரு விஷச்செடி இருந்து பழுத்து இருக்கு அப்படின்னா அந்த கனியை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. வீணா அப்படியே சிந்தி கீழே மாடு மிதிச்சு போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் என்ன செய்யும், அதன் மேலே ஏறி அப்படி வீணாக தான் போகும். இது வந்து ஓமை அணி. இதில் பார்த்தீங்கன்னா தற்று அற்று அப்படிங்கிற ஓம உருபு என்ன செஞ்சிருக்கு, வெளிப்படையாக வந்திருக்கிறது. இதோட இந்த திருக்குறள் இது வந்து முடிந்து விட்டது. எங்கே பாருங்க, இதில் நமக்கு படங்கள் உணர்த்தும் குறளின் கருத்தினை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாடலை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இப்போ நமக்கு இங்கே நம்ம கலந்துரையாட போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த படத்தை கொடுத்தா அதற்கு என்ன குறள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அடுத்து இங்கே பண்ணெண்ணாம் பாடற் கேவின்றேன் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறது இதற்கான இந்த பாடலுக்கான அந்த படம். அடுத்ததாக இதில் ஒரு கதையை கொடுத்து அதுக்கான இதுவும் என்ன செஞ்சுருக்காங்க, குறளையும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், பயன்படுத்திக்கணும். அப்புறம் இந்த குறள் இதை கொடுத்து உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார், அறிவுமதி. அதே மாதிரி தந்தை தந்த பால் எது அப்படின்னு கேட்கலாம். முப்பால்னா என்னது, திருக்குறள். நமக்கு முப்பால்னா திருக்குறளை குறிக்கக்கூடியது, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.